இவன் அவங்க அண்ணியை கொலைப்படுறதுக்கு திட்டம் போட்டான். உங்க ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எப்படி வெறுப்பேத்துறான் நம்ம பெரிய மாப்பிள்ள. நல்லா வளைச்சு கட்டி தின்னுபிட்டு எப்படி கோயில் கால மாதிரியே உட்கார்ந்து இருக்கிறான் பாரு. அவன் கூப்பிட்டப்பவே அவன் கூட உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கலாமோ. ஐயோ, இவன் கூப்பிட்டு போகாம தப்பா போச்சே. இப்ப இங்க இருக்கிற சிச்சுவேஷனை பார்த்தா என்ன சோறு திங்க விட மாட்டாங்க போல இருக்குது. இவங்களும் சாப்பிட போறது இல்ல, என்னையும் சாப்பிட விட போறது இல்ல. என்ன மாமா, நல்லா சாப்பிட்ட போல வயிறு திம்முனுக்குது. ஏண்டா எங்கடா போன? ஒரு போன் ஒண்ணு பேசிட்டு வந்தம்மா வெளில. யாருக்குடா? ஓ, ஒரு சில விஷயம்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டதாம்மா நல்லா இருக்கும். அது என்ன விஷயம் ஏது விஷயம்னு நாளைக்கு புரிஞ்சிடும் உனக்கு. பாரு. சரி பெரியப்பா, நல்லா இருக்கீங்களா? இனிமே துக்கம் விசாரிக்கிறதுக்கு ஊர்க்காரங்க ஒவ்வொருத்தரா வர ஆரம்பிச்சிடுவாங்க போல இருக்கு. பெரியப்பா, இப்பதான் விஷயத்த கேள்விப்பட்டேன். நம்ம கார்த்திக் கடவுள் சத்தியமா இந்த மாதிரி விஷயத்த பண்ணிருக்காது. யாரோ ஏதோ சதி பண்ணதான் பெரியப்பா இத பண்ணிருப்பாங்க. ஆமா தரம், யாரோ சதி பண்ணிருக்கணும். அது மனுஷங்க பண்ண சதியா இல்ல சாமி பண்ண சதியான்னு தான் தெரியல. பெரியப்பா, உங்களுக்கு தெரியாதது எதுவும் இல்ல. சாமி சரி பண்ணுமே தவிர சதி எல்லாம் பண்ணாது பெரியப்பா. ஆமா தரம், நீ சொல்றதும் சரிதான். எந்த தப்பும் பண்ணாத என் பையனுக்கு சாமி என்ன சதி பண்ண போகுது? ஆமா ஆமா, என் புள்ள தப்பு பண்ணலன்னு வீட்டுக்குள்ளே உட்காந்து சொல்லிட்டு இருக்க வேண்டியதுதான். உண்மை என்னன்னு யாருக்கு தெரியும்? நிறுத்து. நான் சொல்றதுதான் உண்மை. இதுக்கு மேல அவனை பத்தி தப்பா பேசிட்டு இருந்த மரியாதை கட்டு போயிரு சொல்லிட்டேன். என் பையன் இதுக்கு லஞ்சம் வாங்கணும். அவனுக்கு என்ன தலையெழுத்தா? யாருகிட்டையும் கை நீட்ட வேண்டிய அவசியம் அவனுக்கு கிடையாது. இல்லாதவளை கட்டிக்கிட்டா இருக்கிறவனும் ஓட்டாண்டியாகி கையேந்திதான் ஆகணும். என் பிள்ளைய போட்டு அவ என்ன டார்ச்சர் பண்ணாலோ, அது வேணும் இது வேணும்னு என்னெல்லாம் கேட்டாலோ அதெல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்காக என் புள்ள பாவம் கை நீட்டி இருப்பான். இங்க பாரு, திரும்ப திரும்ப அண்ணத்தை பத்தி தப்பா பேசிட்டு இருந்தா வெட்டி போட்டுரும் சொல்லிட்டேன். வெட்டுவீங்க. மா, பேசாம இருமா. இப்ப கூட உன்னால எப்படிமா இப்படிலாம் பேச முடியுது? மா, கார்த்தி நீ பெத்த புள்ளமா, அவனை போய் நீயே இப்படி தப்பா பேசலாமா? ஏய், அதையே தாண்டி நானும் சொல்றேன். என் புள்ள சரவணனும் அவர் பெத்த புள்ள தானே. இவனை பத்தி இந்த மனுஷன் இப்படிதானே பேசினாரு. அதுக்காக இப்ப நீ பழிக்கு பழி வாங்க போறியாமா? ஏய், நான் ஒன்னும் பழிக்கு பழி வாங்கலடி. உண்மையிலேயே இப்படித்தான் நடந்திருக்கணும். பெரியம்மா, பெத்த புள்ள மேல நீங்க முதல்ல நம்பிக்கை வைங்க, அப்பதான் மத்தவங்க நம்பிக்கை வைப்பாங்க. ஏய், நீ இத அவர்கிட்ட சொல்லு. ஏய், நீ எதுக்கு வந்தியா அந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு போ. அவரை தானே பார்க்க வந்த. அங்க மட்டும் பேசிட்டு கிளம்பி போயிட்டே இருக்கணும். ஏய், பெத்த புள்ள மேல நான் நம்பிக்கையோட தாண்டி இருக்கேன். ஆனா தாலி கட்டிட்டு வந்தவ என்னத்த சொல்லி மயக்கனாலோ, அவன் மயங்கினானோ இல்ல மாறினானோ யாருக்கு தெரியும்? இதுங்கெல்லாம் நாக்குல நெருப்பு வச்சுக்கிட்டு மனுஷங்களை வார்த்தையால் சுட்டு பொசுக்கிற ஜென்மங்க. அது புருஷனா இருந்தாலும் சரி, பிள்ளையா இருந்தாலும் சரி, மருமகளா இருந்தாலும் சரி, அப்படிதான் சுட்டு பொசுக்குங்க. நீ போ, அண்ணன் மாடியில இருக்கு, போய் பாரு போ. சரி பெரியப்பா. பாத்தியாரு, ஆடுங்க. இந்த ஆட்டம் எல்லாம் நாளைக்கு காலைல வரைக்கும் தான்.